சொன்னல இங்கே வந்து ஒரு குகை இருக்குது, குகை கிடையாது ஆக்சுவலாக அது ஒரு பாறை தான். அந்த பாறையில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை அம்மன் வந்திருக்காங்க. அந்த இடத்த நம்ம தேடி கண்டுபிடிக்க போகிறோம். சுகர் இருக்குது, சிலலாம் இருக்குது மூர்த்தி, அதிகமாக இருக்குது. என்ன சிலம் தெரியும் மூர்த்தி. அம்மா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கம்மா. யாரும் இருக்காங்க? யாரும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. இந்த காட்டில் தொலைஞ்சு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஐயா நில்லுங்க, ஐயா நில்லுங்க ஐயா. என்ன புத்தி, இந்த பக்கம் தான் கோயிலுக்கு போனோம். ரொம்ப மோசமாக இருக்குப்பா. ஏய் என்னது, என்னடா அது, யாரா அது? யாரும் இருக்க மாதிரி இருக்கு. யார் அது? ஒரு கோயில் அது. கிட்ட போய் பார்ப்போம். லைட் இருக்குல்ல அங்கே ஏதோ. நம்மளோட லைட் தானே அது, வெளிச்சம் தெரியுது. சலடா பயந்துட்டேன் மூர்த்தி. நான் எப்போ எந்திரனா முதல்ல நீ தான் ஐயா சொல்லடா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நானும் மூர்த்தியும் வந்திருக்கோம். இன்றைக்கி எந்த கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை அம்மன். கைஸ், இந்த தஞ்சை அம்மன் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இந்த தஞ்சை அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கோம் கைஸ். ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் தான் இந்த தஞ்சை அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த காட்டுக்கு நடுவில் இந்த தஞ்சை அம்மன் கோயில் உருவாக காரணம் கைஸ், இந்த தஞ்சை அம்மன் கோயில் இந்த காட்டுக்கு நடுவில் உருவாக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் 22 வருஷமாக இந்த இடத்துல தவ இருந்திருக்காரு. தஞ்சை அம்மனை நோக்கி 22 வருஷம் ஒரு ஆண் குழந்தை வேண்டி இந்த முனிவர் இங்கே தான் தவ இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ள ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே இந்த முனிவரை பார்த்துருக்காங்க. இது காடு மட்டும் இல்லை கைஸ், இந்த காட்டை சுற்றி நிறைய மலைகளும் நிறைய பாறைகளும் இருக்கு. இந்த இடத்துல அவர் 22 வருஷம் தவ இருந்ததுனாலே தஞ்சை அம்மன் மனம் உருகி இந்த பாறைகள்லாம் பிளந்துட்டு அவருக்கு வந்து காட்சி அளிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இந்த காட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்த காட்டை சுற்றி இருக்க ஊருக்கும் காட்டு தீ போல பரவ வச்சு அதுக்கப்புறம் அந்த முனிவர் வேண்டாம் மாதிரியே அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த கோயிலை கட்டி வழிபட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சம்பவம்லாம் நடந்து 500 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொல்றாங்க. மாசத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிறப்பான பூஜைகள் செய்யத்தான் சொல்றாங்க இந்த ஊர் மக்கள். யாருன்னா குழந்தை வர வேண்டி இந்த காட்டுக்குள்ள வந்து தான் வேண்டிட்டு போனா கண்டிப்பா குழந்தை பிறக்கத்தான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஐதீகங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக தஞ்சை அம்மன் இரவு நேரங்களில் இந்த காட்டை சுத்தி வளம் வரதா சொல்றாங்க. அவங்களோட பாதுகாவலராக ஒரு முனீஸ்வரனும் இங்க இருக்கிறதா சொல்றாங்க கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள் இல்லாம பகல் நேரங்களையும் இங்க சில முனிவர்களை பார்த்ததா சொல்றாங்க. அது முனிவர்களுடைய ஆன்மாவான்றது தெரியல. தஞ்சை அம்மனுக்கு உகந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அந்த டைம்ல இந்த இடத்துல வந்து ஒரு பூசாரி தினமும் வந்து இங்க பூஜை பண்ணிட்டு போறதா ஒரு ஐதீகமா இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூசாரி வரும்பொழுது ஒரு முனிவரை தூரத்துல இருந்து பார்த்திருக்காரு. அந்த முனிவர் கிட்ட போக 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 அந்த முனிவர் வேனிஷ் ஆயிடுச்சு. இந்த பூசாரி கோயிலை சுற்றி ஃபுல்லாக தேடிட்டாரு. பட் ஆனால் இந்த காட்டுக்குள்ளே போனால் வெளியே வரவே முடியாதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது அந்த அளவுக்கு அடர்ந்த காடு. இப்போ வரவதே அந்த வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆஃப் ரோடிங் கூட சொல்ல முடியாது. அது அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. நாங்கள் வரவோடே அவ்வளோ உள்ள இறங்கி தான் வந்து இந்த கோயிலை கண்டுபிடிச்சோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்கு வெளியே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருந்து ஒரு குழந்தை வர வேண்டி ஒரு குடும்பம் இந்த கோயிலை தேடி வந்திருக்கு. அந்த குடும்பம் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு அற்புதமான விஷயம் நடந்துச்சு. இவங்க பண்ண பூஜையில் அந்த தஞ்சை அம்மனே மனம் உருகி ஒரு ஒளி உருவமாக காட்சியளிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு கைஸ். இதை பத்தி நிறைய கேட்க கண்டிப்பா இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆன்மீகம் கலந்த தரிசனம் ஏதாச்சும் கிடைக்குதா இல்லையான்னு பார்த்து தான் வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என் கூட யார் வந்திருக்கான்னு பார்த்து தான் மூர்த்தி வந்திருக்கான். ஸோ நானும் அவனும் தான் இந்த அட்வென்ச்சரான பயணத்தில் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி நைட் விஷன்லாம் செட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கோயிலை சுற்றி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ.
நான் சொன்னல இங்கே வந்து ஒரு குகை இருக்குது, குகை கிடையாது ஆக்சுவலாக அது ஒரு பாறை தான். அந்த பாறையில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சையம்மன் வந்திருக்காங்க. அந்த இடத்த நம்ம தேடி கண்டுபிடிக்க போகிறோம். பட் ஆனால் இது இந்த இடத்த சுற்றி தான் இருக்குது தான் சொன்னாங்க. நான் நினச்சா எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த இடத்த சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? தேடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வழிபட்டு போயிடலாம். சரியா? சரிடா. ஸோ கைஸ் ஆக்சுவலாக நம்ம வழிபாடு முடிச்சாச்சு. ஸோ எதுக்காக வழிபட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு ஏதாச்சும் ஒரு ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு புது இடம்ன்றதுனால கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி அவங்களோட அனுமதி நமக்கு தேவை. அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள பார்க்கவும் முடியாது. அவங்க நினச்சா தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களோட அனுமதி வேண்டிட்டு தான் நம்ம இந்த எக்ஸ்ப்ளோரே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்த சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வாங்க போகலாம். பார்த்தீங்களா கோயில் தள்ளி வருது. கோயில் இதில் தான் ஒரு வேளை தவம் பண்ணுவாங்களோ இருக்கலாம். பயமாக இருக்கும். பார்த்தீங்களா வரலாம், பார்த்து வரலாம் கீழே. இதுதான் நான் சொன்னேன் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் டவுன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. தவம் பண்ண பூஜை பண்ணுற ரூமில் வரது. ஊஞ்சல் மாதிரியே இருக்கு. ஊஞ்சல் போகிற இடமா? சாமி தான் நல்லா கட்டி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஊஞ்சல் எல்லாமே இருக்கு. ஆமாம், ஒரு கோயில் தான் மூர்த்தி. மூர்த்தி சொல்லல அவங்களுக்கு கட்டது மரம். ஆமாம், ஆல மரம் சொன்னாங்க. இதுதான் மரம். இது எதுவும் ஒரு விழுவ மரமாக இருக்குடா. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இதுதான் தொட்டி. எஸ், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தை வர வேண்டி வரவங்க இந்த மாதிரி வந்து இதில் தொட்டி கட்டி வேணா அவங்க வேணது நடக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க சுற்றி இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். முக்கியமாக வந்து அந்த பாறை தஞ்சாவூர் முதல்ல காய்ச்சறிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறைகள் தான். ஸோ அந்த பாறையை தான் கண்டுபிடிக்கணும். நம்ம நமக்கும் தெரியல, பட் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். கேள்வோம். ஊற்றி இங்கே வழி போகுது. அந்த பக்கம் நான் போக முடியுமான்னு தெரியல. எது முடியுமா? அந்த பக்கம் போகிற ஊற்றி சவுண்ட் எதுவும் இல்லடா. ஊற்றி பாரு, ஜூம் பண்ணி போகிறா, கேமரா ஜூம் பண்ணி போகிற. ஒரு இது சரலாக இருக்குது மூர்த்தி. தெரியும் மூர்த்தி, பார்க்கலாம். மூர்த்தி இதை எரிச்சிருக்காங்க. ஐயோ இவ்வளோ பெரிய மரக்கட்டை. பார்த்துடா, பார்த்து வா. மூர்த்தி ஐயா, அம்மா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேம்மா. ஓகே, அதை ஜூம் பண்ணி தரேன். அந்த இடத்துல ஏதோ சத்தம் மட்டும் வந்துட்டே இருக்குடா, நடக்கிற மாதிரி சத்தம். ஆமாம். ஹே, ஏதோ சத்தம். மூர்த்தி கொஞ்சம். ஏய், கேட்ட மூர்த்தி. இந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கா? புரியல.
சத்தம் வந்துட்டே இருக்கு அந்த இடம். அம்மா மூர்த்தி, இந்த இடம் தெரியுதுல்ல, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல வருஷத்துக்கு ஒரு மட்டும் இந்த இடத்துல பூஜை பண்ணுவோம்னு சொன்னல, அவங்களுக்காக அதே தான் போல இருக்கு. அவங்க வந்து அது வருஷத்துக்கு என்ன ஒரு குதிரை வீடு கட்டுற மாதிரி செங்கல்ல அடிக்க வச்சிருக்காங்க. நிறைய இருக்கும் மூர்த்தி. குதிரை அப்புறம் ஏன், அதாவது அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறையும் அவங்க வேண்டுதல் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி. அதே சவுண்டு கேட்குது மறுபடியும். அதே நடந்து போகிற சவுண்ட் நல்லா கேட்குது. யார் யாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கே போடுறா ஏதோ ஆடுது போடுறா அந்த இடத்துல. ஆமாண்டா, உடல அந்த சொன்னா உடல அந்த பாறை அம்மன் தோன்றி பாறை எங்கே தான் இருக்குமோ. இந்த தோன்ற மிச்சம் எப்படி இருக்கு? ஜீவா இங்கே ஒரு விளக்கேற்றிலாண்டா. இங்கேயும் ஒரு இது ஏற்றிலாண்டா, விளக்கேற்றிலாண்டா. சொல்கிறேன். ஆமாண்டா. சரி, ஓகே. ஏன்னா இதுவும் இதுவாக தானே இருக்கு. ஆமாம், இதுவும் அம்மனோட இடம் தானே இதுவும். ஏற்றிடுவோமா? கரெக்டாக விளக்கேற்றணுன்னே சவுண்டு வருது. விளக்கேற்றணுன்னே சவுண்டு வருது ஊற்றி. தாயே, எனக்கு தெரிஞ்ச அம்மன் இங்கே தான் இங்கே இருக்கிறா, நிறைய இருக்கிறா. ஊற்றி இருக்கலாம். பாறை ஒரு கல் விழுந்திருக்கு போல இருக்கு. ஸோ கைஸ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ கடந்த ஒரு 4-5 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் தேடிய பயணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கைஸ். அதே சமயம் கொஞ்சம் மனசுக்கும் நிம்மதியாக இருக்குது. மூர்த்தி, இந்த இடத்துல தான் வழி இருக்கான்னு தெரியலையா? வெளியே இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வா போய் பார்ப்போம். வா. பார்த்தவா மூர்த்தி? போக மாட்டே. நான் பார்த்தேன் போகிறேன். பூச்சி தான் நிறைய இருக்கு மூர்த்தி. பார்த்தவா? வா டேக். வா, எவ்வளோ பெரிய பரபத்தியா மூர்த்தி. மூர்த்தி, அங்கே வந்து ரைட்டு வெளிச்சு நிறுத்துறா. அங்கே அங்கே வெளிச்சு நிறுத்துறா. நம்ம தீபம், அது நம்ம ஒரு தீபம் தெரியுது மூர்த்தி. நம்ம ஏற்றிட்டு வந்து அங்கே இருக்கா? அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. யார் அது? ஐயா, தெரியல தெரியல தெரியல. அவளுக்கு இந்த காமி இந்த காமி இந்த காமிடா, நம்மளோட காமிடா. யாரு?
அந்த வெளிச்சம் வெளில பாரு, இப்போ பாரு, இல்லை காணும் வெளிச்சமே இல்லை. நடந்து போச்சுருந்த பக்கம் ஏதோ ஒரு உருவம். அது ஐயா பார்த்து வா. பார்த்துவா. என்ன சொல் பார்த்து இது அப்படிதான் நான் இங்கே மகன் கொஞ்சம் நான் கண்டு சொல்லுவோம். பார்த்து வா. நம்ம ஏத்தனை தீபம் இங்கே தான் எரிஞ்சிட்டு இருக்கு. வெளிச்சம் நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன், யாரும் இருந்து இங்கேருந்து போனாங்கடான்னு. கேமரா நல்லா ஆனால் 2 இடத்துல காமிக்குது ஜி. அது எந்தெந்த இடம் நம்மளுக்கே தெரியுது. இங்கே ஒரு இடம் சொல்லி காமிக்குது, அந்த ஒரு இடத்துல. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க இந்த இடத்துல? முதல்ல இங்கே யாரும் இருக்காங்க சாப்பாக்கலாம் போய். இங்கே வந்து அமானுஷமான விஷயம் நிறைய நடந்திருக்க முத்தி. இப்போ இந்த காட்டுக்குள்ளே அம்மனை தாண்டி யாரும் இருக்காங்க. யாரும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. இந்த காட்டில் தொலைஞ்சு போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க கூட இந்த காட்டில் வந்து வழிபறக்க சொல்கிறாங்க. அங்கே கூட வெளிச்சம் தெரியுது ஜி. மாதிரி நம்மளை ரொம்ப நேரமாக யாரும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காம தான் ஃபீல் ஆகுது. ஏய், யாரோ பண்ணிட்டு இருக்காங்கடா. அங்கே யாரோ இருக்காங்கடா. நல்லா வெளிச்சிடுறாங்க. ஐயா ஐயா நீங்கள் தானே அது? ஐயா நில்லுங்க. ஐயா நில்லுங்க ஐயா. ஐயா போகாதீங்க. ஐயா வேங்க போறாரு. ஐயோ காணும்டா. பார்த்து நீ பார்த்து போ, நீ பார்த்து போ. கண்டிப்பா அந்த கல்லிங்க தானே இருக்கணும். பாத்தியா அவரா? நான் பார்த்தேன். ஏதோ சித்தர் மாதிரியே இருந்தாரு, முனிவர் மாதிரி இருந்தாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் முனிவர் தான் நினைக்கிறேன் ஜி. அவர் முனிவர், அந்த சித்த முனிவர் தான் வந்திருக்காரு ராஜி. என்னடா சொல்ற? அவரு தான்டா. வாய்ப்பு இல்லை முத்தி. கண்டிப்பா அவரு தான்டா. ஏதோ ஒரு பூசாரி நல்லா தெரியுது. ஏதோ ஒரு பூசாரி மாதிரி ஃபீல் ஆகும் முத்தி. பூசாரி இந்த வழியே இல்லையா முத்தி? இந்த பக்கம் வா. போதுற முத்தி, இந்த பக்கம் வழி இங்கேயே போகுது. இது வழியே இல்லை, அவரே உருவாக்கின வழியான்னு கூட தெரியலடா. ஏய், காடுன்னா அப்படி தான்டா இருக்கும். வழி யார் உருவாக்கணும்னு தெரியாது. என்ன பண்ணலாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. குழப்பமாயிடுச்சு. நம்ம இன்னும் அந்த இடத்த கண்டுபிடிக்கலடா. முக்கியமாக அந்த இடத்த கண்டுபிடிக்கணுமே. இடத்த கண்டுபிடிக்க முன்னாடியே இவ்வளோ நடக்குது. இன்னும் இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஓகே, கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், இது வழி எங்கே போகுதுன்னு தெரியலடா. ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. எங்கே போனாலும் பரவாயில்ல, அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவேன், அது முனீஸ்வரர் மட்டும்தான், அவர்களை மட்டும்தான் இந்த வேலை பண்ணவே முடியும். கண்டிப்பாக சொல்கிற மூர்த்தி, நீ சொல்கிற முனீஸ்வரர்னு சொல்லிட்டு. ஆனால் முனீஸ்வரர்லாம் இப்படி அசால்ட்டாக வந்து கண்ணு காய்ச்சி அடிக்க போகிறாங்க. நெஞ்சு ஏதாச்சும் அவர் நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்கலடா. இருந்தாலும் இந்த மாதிரி எஃபெக்ட் ஏன் சொல்ல முடியும்? நம்ம இங்கே இருக்கும்போது அங்கே இருக்கும்போது இங்கே எப்படி வர முடியும்? நீ நினச்சி பாரு. கரெக்டாக மூர்த்தி, நீ சொல்கிறது புரியுது எனக்கு. ஆனால் ஏதாச்சும் இங்கே பூசாரியை கூட இருக்காங்க. பூசாரியாக தான் நம்மக்கிட்ட பேசணும்ல, அவர் ஏன் பேசாமே போகிறாங்க? அது இந்த டைம் எப்படி ஒன்றாயிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பூசாரிக்கு என்ன வேலை இருக்குது சொல்லு பார்க்கலாம். ஆமாண்டா, கரெக்டாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அடித்து சொல்லுவேன், இது முனீஸ்வரர் மட்டும்தான் இது. சொல்கிறேன். ஆமாண்டா. இப்போ வந்த வழி நம்ம போகிறது ஒன்று தான், அந்த இருக்கிற இடத்த கண்டுபிடித்து ஒன்று தான். பார்த்தோண்ணா நான் சொன்னா நான் கேட்டியா? இது பூசாரி இல்லடா ஜி. கேமரா பண்ணி பார்த்தோம். கீழே பார்த்து மட்டும் போறான். பார்த்து நிறைய முள்ளு முத்தி. ஐயா
ஊற்றி இந்த பக்கம் வந்தாரு. யாருமே இல்லையாறாங்க. அப்ப யாரும் அந்த சத்தம் போடுது? ஏன் கீழே பார்த்து போறா? ஐயா மை காட் முதி ஏய் இது என்னடா இடம்? கேவுடா குகை இருக்கிற முதி. இதுவா? இது வழி தெரியவர் இல்லடா, வழி இல்லை இந்த பக்கம். எந்த பக்கமே வழி இல்லை. இது போட்டு பார்த்துவா. ஏய் முதி பார்த்துவா. இது என்ன அங்கங்க இருக்குது? நெசவு சட்டெல்லாம் இருக்கு பார்த்துவா. முதி ஆமாடா. ஏய் அம்மான்றா. ஏய் அம்மா கண்டுபிடிச்சிட்டோம். அம்மா கண்டுபிடிச்சிட்டோம் முதி. சப்பல் சப்பல் கீழே விட்டு, எங்கேயும் விட்டு. இங்கே சுத்தமாக தான் இருக்கும் முதி. அம்மன் பார்த்தியா? நம்ம தேடி வந்தாலும் சஞ்சயமன் இங்கே தான் இருந்திருக்காங்க. இங்கே தான் நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன் பக்கத்தில் தான் இருக்க தள்ளு. இந்த டைம்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது நமக்கே இப்படி இருக்குன்னா அப்போ இந்த ஊர் பொதுமக்கள்லாம் எப்படி இருக்காங்க எனக்கு தெரியலையே. மூர்த்தி பாரு நினைக்கிறேன் மூர்த்தி பார்த்துவா. இந்த பாடம் தான் நினைக்கிறேன்டா. விளக்கெல்லாம் எடுத்துச்சிருக்கேன். ஓவா ஓ மை காட். இது பார்த்தா கண்டிப்பாக ஷேக் ஆகிடுவேன். இந்த பாறை தானே அப்போ அந்த பாறை? இங்கே தான் வந்து அம்மன், இங்கே இருந்தால் அம்மன் வந்து எஸ் கைஸா. ஸோ கைஸ் லிட்ரலி லெவல் இருக்குது. ஸோ இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மிராக்கல் அந்த மாதிரி ஒரு நடந்த சம்பவம் நடந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இங்கே தான் இந்த தஞ்சை அம்மன் வந்து தோன்றியிருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது ஒரு பயங்கரமான குரூப் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இது பாருங்களேன் ஊற்றி நான் உள்ளே போகிறேன். இங்கேயே இரு, பத்திரமா போ. கேம் மாதிரி தான் இருக்குது. அம்மா இதுக்கு மேலே வேண்டாம் ஜீவா. ரொம்ப பயங்கரம்டா. கீழே பார்த்து வா, என்னென்ன இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல நின்று ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்த என்னை பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு வெறுத்து விறுவிறுத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊற்றி இவங்ககிட்ட இருந்துச்சு. நீ பார்த்தி அவரை? நான் பார்த்ததால தான் அதான் பயந்துட்டேன் நான். ஆக்சுவலாக அது யாருக்கும் தெரியல கைச்சு. ஏதோ பூசாரியா இல்லை இந்த கோயிலை காவல் காக்கிற அந்த முனீஸ்வர பகவானா எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு தெரிஞ்சவர்கள் முனீஸ்வரன் மட்டும்தான். ஸோ கைஸ் லிட்ரலி சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி கண்டிப்பாக நான் கூட பார்க்கல இந்த டைமில் வந்து இந்த இடத்துல தேடி கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு குட்டி மலை மேலே இருக்கும் கைஸ். நல்லா இருந்துச்சு. நான் ஒரு உருவத்தை பார்க்கல, ஆனால் அவரை பார்த்தேன். முனீஸ்வரன் மட்டும்தான். அப்படி சொல்கிற ஆமாம் இல்லை அம்மா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உங்கள் நாங்கள் எதனா இந்த தரிசனம் கிடைச்சதே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி அம்மா. யாருமே தெரியல நிச்சயமாகவே. ஜி நம்ம கிளம்பலாம் ஜி. இந்த இதுக்கு மேலே வேணாண்டா ஜி. சரி போயிடலாம். சப்பல் போடு, பார்த்து தெரியல. பார்த்து சப்பல் ஃபஸ்ட் போடு. பார்த்து போடா. வேணாம் ஜி, இதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்குடா. முடியா பார்த்து. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுலான் இருக்கேன். ஸோ அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கும் வரை நானும் ஜீவ் ஜாக் என் கூட மூர்த்தி இருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து
இந்த வீடியோ ஒரு அட்வென்ச்சராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அட்வென்ச்சர் தாண்டி மிராக்கல், அதான் ரொம்ப ஒரு மிராக்கலாக இருக்குது. கடவுளை நாங்கள் பார்த்தோமா இல்லைன்னு சொல்ல முடியாது, அவரோட சத்தத்தை நாங்கள் கேட்டோம். எனக்கு இன்னமும் தோணிகிட்டே இருக்குது கைஸ். அது ஆக்சுவலாக ஆளா என்ன இது தெரியல, பட் ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு. உருவம் பார்த்தோம். ஆமாம், ஆனா அது கடவுளா இந்த மனிதனா அது எனக்கு எங்களுக்கு யாருன்னு தெரியல. முனீஸ்வரா தான் இருப்பாரு எனக்கு அறிஞ்ச அளவுக்கு. இது அவரை தவிர்த்து இந்த அளவுலாம் பண்ற அளவுக்கு யாரும் இல்லை. தெரியல, சரியா தெரியல கைஸ். என்ன சொல்ற, கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, நைட் விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக எடிட் பண்ணும்போது தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜியாஜா, என் கூட மூர்த்தி இருக்கான். ஸோ பை பை கைஸ்.